கருப்பு கவுனி அரிசி கஞ்சி இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த இட்லி தோசைன்ற கார்போஹைட்ரேட்லேருந்து நம்முடைய பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தான் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும். இப்போது இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, ஒரு பட்டாணி, இந்த சுண்டல், அந்த மாதிரி வகையான இதெல்லாம் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பழக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாற்றி கொண்டு வந்துடணும். இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். 1/2 கிலோ கருப்பு கவுனி அரிசிக்கு நான் வந்து ஒரு 1.5 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கருப்பு கவுனி அரிசி. இப்போ இது பாருங்கள், இது வந்து காட்டு யானை அரிசி. இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி. இது வந்து பூங்கார் அரிசி. இது எல்லாமே பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒன்னொன்னோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் யூடியூப்பில் போட்டால் தெரியும். இது வந்து கருப்பு கவுனி அரிசி. இதனுடைய பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள், தெரியுது. எல்லாமே இந்த வகை இதே மாதிரியில் கஞ்சி காய்ச்சலாம். இப்போ இது வந்து நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட அரைக்கலாம். தண்ணி பாருங்கள், நல்லா கொதிச்சதும் தண்ணியிலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இந்த அரைச்சதை நல்லா கரைச்சி ஊற்றிடுங்க. கரைச்சி ஊற்றிட்டு நல்லா ஹைலியே வச்சு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் அடுப்பு வந்து ஹைலியே வச்சுடுங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்பப்போ. பாருங்கள், நல்லா கொஞ்சம் அடியோடு சேர்த்து கிளறுங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இன்னும் பித்தளை, ஈயம் அந்த மாதிரியான கெட்டி பாத்திரங்கள் வச்சிங்கனாக்கா அடி அவ்வளோவா பிடிக்காது. இந்த அடி பிடிக்காதபடி கிளறி விடுங்க கொஞ்ச நேரம். இது காலையில் நேரத்தில் நம்ம ஈஸியாக செய்யலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஆன அப்புறம் நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு இது பாட்டுக்கு இதை நம்ம அப்பப்போ ஒரு முறை கிளறி விட்டுட்டு நம்ம சைடில் வந்து டிஃபனோ சாப்பாடோ அந்த வேலையை பார்த்துடலாம். அது ஒரு 10 நிமிஷம் இதுக்கு நம்ம கேர் பண்ணணும். அப்புறம் நம்ம அடுத்த வேலைக்கு போயிடலாம். இது மார்னிங் நம்ம ஈஸியாக செய்யலாம். இட்லி தோசைன்னு குழந்தைங்களுக்கு கொடுக்குற நேரத்துக்கு இது கொடுத்தா அழகாக 2 டம்ளர் குடிச்சிட்டு போயிடுவாங்க. குழந்தைங்களுக்கு சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும் மார்னிங் டைமில். பாருங்கள், இது வெந்துருச்சான்னு பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், நல்லா கெட்டியாக இந்த கஞ்சி பதத்துக்கு வந்துடும். இந்த களி மாதிரி விழுதில்ல, அப்போ நிறுத்திட்டு தண்ணி ஆற வச்சுட்டு தான் நம்ம அடுத்து சேர்த்து நல்லா கொஞ்சம் ஆற வைக்கும் பொழுது கொஞ்சம் மேலே தண்ணி ஊற்றிடுங்க. அப்போ தான் ஏடு கட்டாமல் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பழைய சாதம் கூட கலந்துக்கோங்க. பழைய சாதத்தோட நன்மைகளும் நமக்கு தெரியும். அப்புறம் கொஞ்சம் தயிர், நல்லா ஒரு 1/4 லிட்டர் தயிர், இன்னும் கொஞ்சம் உப்பு, தேவையான உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிடுங்க. தேவைப்பட்டால் பொடியை கூட, வெங்காயம் கூட கொஞ்சம் பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டால். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஆற வைக்கிறது மேலாக தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும்.